காலைல நம்ம பிக் பாஸ் போட்டாப்ல பெரிய ஒரு அணிகுண்டா, அந்த மாரி தான் இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்கு சொல்லப்போனா. திடீர்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அர்ச்சனாவையே டார்கெட் பண்ணி. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் காலைல என்ன நடந்துச்சுன்னா, அவங்கள பத்தி பிஆர் பத்தி நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. அதில வந்துட்டு நம்ம அர்ச்சனா பிஆர் வந்துட்டு நெறையா இருக்கு. அவங்க வந்துட்டு வெளியில எல்லாருமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. பெய்டு ப்ரமோஷன் பண்ணி அந்த மாரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அர்ச்சனாவ. அண்டு நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு வருவாங்க. குளிச்சுட்டு வந்து அந்த இது வெடிக்குது. அவங்க வந்துட்டு விஜய் வர்மாட்ட ஏதேதோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஜய் வர்மா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க டீம் மாயா டீமுக்கு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விஜய் வர்மாவும் கண்டுக்க மாட்டாங்க. யாருமே அர்ச்சனாவை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிஆர் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மா மாயாட்ட வந்துட்டு நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க. என்னன்னா பிஆர் அவங்க வந்துட்டு வெளியில் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு எனக்கு தெரியும். நான் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு இடத்துல போய் பார்த்தேன். அங்கே போய் கேட்டப்போ பிஆர் வந்துட்டு அர்ச்சனா வச்சுருக்காங்க. அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. அண்ட் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா பூர்ணிமாவும் 2 பேருமே பிஆர் வச்சுருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க 2 பேருமே சோசியல் மீடியாவில் அண்டு எல்லாத்துமே ட்ரெண்டிங்கு. அண்டு அதுவும் பூர்ணிமா இருந்துக்கிட்டு ரொம்ப ஒரு சோசியல் மீடியாவே எல்லாமே அந்த இது ஃபுல்லாகவே இருக்கனால அவங்க பிஆர் வச்சுருப்பாங்க கன்ஃபார்ம்டு. அண்டு மாயா இருந்துக்கிட்டு நல்லா சோசியல் மீடியா வெளியில் அந்த மூவி அண்டு எல்லாமே அதிலே ஒரு பிஆர் வச்சுருப்பாங்க. அண்டு விஷ்ணு ப்ரோ கன்ஃபார்மாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா அடித்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களும் வச்சுருப்பாங்க சொல்லப்போனால். அது ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்ம இன்னொரு பக்கத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம விசித்ராமும் அண்டு அர்ச்சனாவும் காலைல வெடித்த வெடி இன்னமும் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சரம் மாதிரி நீண்டுக்கிட்டே தான் போகுது சொல்லப்போனால். அது நிற்குமா என்னன்னு கூட தெரில. எத்தனை லைன் சரம்னு தெரில. எத்தனை சரம் இருக்குதுன்னு கூட தெரியல. அண்ட் அது வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது சொல்லப்போனால். இன்னமும் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னா, நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு கேட்பாங்க. நான் எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வந்த புதுசில் நீங்கள் எப்போ இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் நல்லா விளாட்றேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, நீங்களே மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விசிராமம் வந்துக்கிட்டு அர்ச்சனாட்ட சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கத்துறாங்க ஆக்ரோஷமாக. ஏன்னா அவங்க அப்படி பண்ணவே இல்லை. நான் எப்போ அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி, நான் எப்போயுமே நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு பணம் வேணும், அதனால தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நீ பணம் வேணும்னா நீ வெளியில் நீ எப்படி இருக்கியோ நீ அதை மாதிரி காட்டிக்க வேண்டியது தானே, ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ராமும் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. 2 பேருமே கொந்தளிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேச 2 பேருமே சண்டை முட்டிக்கிட்டே இருக்குது சொல்லப்போனால். நம்ம விசித்ராமம் இருந்துட்டு அந்த கேப்பில் என்னன்னா, நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு நம்ம விசித்ரா வந்துட்டு அந்த பிஆர் இதில் ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம விசித்ரா வந்துட்டு ரொம்ப காண்டாயிருவாங்க. காண்டாயிட்டு அவங்கள உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனால். நம்ம பூர்ணிமாவும் மாயாவும் நம்ம விசித்ரா மேமும் உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம அர்ச்சனா குளிக்கிற கேப்பில் எல்லாருமே உசுப்பேற்றி விட்ருவாங்க. அதனால் ரொம்ப கொந்தளிச்சிருவாங்க நம்ம விசித்ரா. அண்ட் அதனால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்னத்துக்கு என்ன ஃபேக்குன்னு சொன்ன, நீ ஃபேக்குன்னு சொன்ன, அது ஃபேக்காக எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நீ எனக்கு வந்துட்டு நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, நான் அதனால் அப்படி தான் நான் சொல்லுவேன். நீ எப்படி என்னை ஃபேக்குன்னு சொன்னேன், நான் அப்படி தான் நான் உன்னை இதுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனாவும் விசித்ராவும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க மாற்றி. எப்போ தான் இந்த கதை முடியும்னு தெரில. அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இன்னொரு பக்கத்து நம்ம பணப்பெட்டியை பற்றி தான் பேசணும். என்னென்னா பணப்பெட்டி யார் தான் எடுக்க போகிறாங்கங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. நம்ம மணி ப்ரோ வந்துக்கிட்டு நினச்சிட்டு இருந்தார் 10க்கு மேலே போனால் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 12 வந்தோன்னா யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இன்னமும் வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவர் எடுக்கவே இல்லை சொல்லப்போனால். அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமாவும் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. அவங்க எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் லீக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம மணி எடுத்தார்னா அவருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மணி பூர்ணிமா எடுத்தால் ரொம்ப அவங்க பர்ஃபெக்டான கேம் விளாட்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த டைம் வெளியில் போயிடுவாங்க, எலிமினேட் ஆகிடுவாங்க. அதனால் இவங்க எடுத்தால் அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டுங்கிற மாதிரி அவங்க நல்லா யோசிச்சு விளாண்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மணி ப்ரோ எடுக்கிறது கரெக்டானு தோணுது. உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.